வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சட்னி தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்பவே பொருத்தமான இந்த சட்னி இருந்தால் இனி 2 இட்லி சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 2 நறுக்கினது, 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் கடுகு. அளவான தீயில கருகாத அளவுக்கு இதை 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது 400 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாய் பருப்பெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச கருவேப்பிலை தக்காளியையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னி கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆனால் இது தண்ணி மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லியோட பெரட்டி சாப்பிட்லாம். அருமையான சுவையில் நம்மளோட கருவேப்பிலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடுகையும் கருவேப்பிலையும் தாளித்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.